Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்ச் மாதம் 10ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக காத்து நம்மை வழி நடத்தியதற்காக அவருக்கு நாம் நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடி அவருடைய வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து கேட்டு அவருடைய திருவிருந்தில் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த திருவிருந்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் இந்த நாளில் கூடி மகிழ்ந்து அவரை நாம் துதிப்போமாக. தன்னைத்தான் காத்துக் கொள்ள விரும்புகிறவன் இயேசுவின் பணிக்கு ஆகாது. இயேசுவின் பணி என்பது துன்பத்தை தேடி போவதல்ல, ஆனால் தரிசன பாதையில் துன்பத்தை கண்டாலும் பின்வாங்காமல் இருப்பது, மரணமே வந்தாலும் மறுதலையாமல் இருப்பது. குடும்பம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு ஊழியம் செய்கிறேன் அல்லது வருமானத்தில் ஒரு நிறைவை கண்டவுடன் கடவுளுக்கு பகிர்கிறேன் என்பவன் கடைசி வரை எதையும் செய்ய போவதில்லை. கடன் இருப்பவன் ஊழியத்திற்கு கொடுப்பதை விட கடனை தீர்ப்பதற்கு பிரயாசப்படுவதே சிறப்பு. இன்று பலர் கொடுக்கும் காணிக்கைகள் இயேசுவிடம் சேருவதில்லை, ஊழியர்களின் வங்கியில் மட்டுமே சேருகிறது. அளவுக்கு மிஞ்சி நீ ஊழியர்களுக்கு செய்வது ஒருபோதும் இயேசுவுக்கு செய்வது ஆகாது. ஊழியர்கள் குறைவுபடாதபடி வைக்க வேண்டியது விசுவாசிகளின் கடமை, ஆனால் ஆடம்பரமாய் வைத்திருக்கிறது விசுவாசிகளின் மடமை என்று இந்த வார்த்தைகள் அடங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏழைகளுக்கு நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் கடவுளின் வங்கியில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. இயேசுவுக்கு எதையாவது செய்ய விரும்பினால் காயினை போல் முட்டாள்தனமாய் செய்யாதே, கடவுள் சொல்லுகிறார். ஆபேலை போல் கடவுளுக்கு எது பிரியம் என்பதை உணர்ந்து செய் என்று இன்றைய நாளின் வார்த்தைகள் இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் என் அன்பார்ந்த ஆண்டவருடைய குடும்ப பிள்ளைகளே, நாம் காணிக்கைகளை கொடுக்க போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காணிக்கை தர வேண்டும். ஊழியக்காரர்கள் பார்க்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு அந்த காணிக்கைகளை செலுத்த வேண்டாம் என்று இந்த வார்த்தைகள் இப்படியாக அடங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் நாம் அனைவரும் ஒரு காயினை போல் செய்யாமல் ஆபேலை போல் நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாக இந்த நாளில் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிடும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த காணிக்கையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்னென்னவெல்லாம் உங்களுக்கு காரியங்கள் தடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று கர்த்தரிடம் முறையிடும் பொழுது அவர் நமக்கு இரட்டிப்பாக நமக்கு செய்யக்கூடியவர். அதே போலதான் அந்த காணிக்கைகளும் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த காணிக்கையை செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். மனிதர்களுக்காக அல்ல, ஊழியக்காரர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்ல. உனக்கு என்ன தேவை அதை நீ ஊழியம் செய்ய. நீ ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் உனக்கு இரட்டிப்பாக கொடுப்பார். ஊழியர்களுக்கு நீ வந்துட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் எவ்வளவு போடுகின்றார்கள், அவர்கள் எவ்வளவு தசமமாக கொடுக்கின்றார்கள் என்று நீ நினைத்துக் கொண்டு அந்த காணிக்கையை செலுத்தாதே. நீ காணிக்கை செலுத்தும் போது ஏழைகளுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் அந்த காணிக்கையை செலுத்துகின்றார். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்படுத்து இந்த நாளில் கர்த்தர் நம்மை என்று அழைக்கின்றார். அவர் ஆலயத்தில் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என்று அவர் நமக்கு முன்பே ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக அவருடைய வழியினில் கலந்து ஒளியினில் நடந்து அவருடைய பிள்ளைகளாக, சாட்சி உள்ள பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி ஓடி வருகின்றார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய துயரத்திலும் நம்முடைய சுமைகளிலும் நம்முடைய கஷ்டங்களிலும் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நாம் அரவணைத்து நாம் செல்வோம் என்றால் அத்தனை காரியங்கள் நம் தேவைகளுடைய அத்தனை
அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஓருடலாய் நாம் இணைந்து கர்த்தரை நோக்கி நாம் துதிப்போமாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் வழியில் கலந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட. இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் கேட்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி காத்து ஒவ்வொரு நாளும் நம்மை அரவணைப்பவர். அப்படியாக இந்த நாளிலும் கூட அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்மை அவரிடம் காத்து நமக்காக இந்த ஆலயத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் வாரத்தின் கடைசி நாளில் நமக்கு ஓய்வு நாளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அந்த ஓய்வு நாளை நாம் முதலாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய திருவிருந்தில் பங்கு கொண்டு அவரை நாம் ஆசீர்வாதத்தோடு அவர் நம்மை ஆசீர்வாதமாக பொழிய வைக்க நமக்காக காத்துக் கொண்டிருக்கும் கர்த்தருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளில் அவருடைய கூடாரத்தில் அவருடைய ஆலயத்தில் நாம் முதலாக அவரை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்டு மீண்டுமாக நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாவினால் அவருடைய வார்த்தைகளை உச்சரிங்கள். அவருடைய வார்த்தையானது நமக்கு வாழ்வளிக்கும் வார்த்தைகள், வல்லமைகள். அந்த வார்த்தையானது அந்த வார்த்தையில் ஜீவனும் உள்ளது, உயிர் உள்ளது. இதை நீங்கள் மனதில் புரிய வைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை
உங்களால் முடிந்த அளவுக்கு படித்து பயன்பெறுங்கள் என்று இந்த நாளில் உங்களை தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். அப்படியாக இந்த நாளில் நாம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போம். பரிசேய சமயத்தாரின் பழைய புளித்த மா காணப்படுதல். இயேசு பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை நிறுத்த செய்தலும் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்கிறார்கள். அப்போஸ்தலர் 15 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சிலர் யூதேயாவில் இருந்து வந்தவர்கள் என்பதும் அவர்கள் யார் என்பது தெளிவாக விளங்குகிறது. பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் என அடையாளப்படுத்தப்படுகின்றனர். இங்குதான் முதலாக பவுலை தவிர கிறிஸ்துவர்களான மற்ற பரிசேயர்களை பற்றி கூறப்படுகின்றது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 5 வாசித்த அந்த வார்த்தைகளை கேளுங்கள். அப்போஸ்தலர் 15:1 வார்த்தைகள் இருக்கின்றன. நீங்கள் படித்து பெறுங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இவர்கள் பரிசேய சமயத்தார். இவர்கள் பரிசேயரின் எல்லா பழக்க வழக்கங்களையும் கை கொண்டு வந்தவர்கள். ரட்சிக்கப்பட்டவுடன் இவர்களது பழைய பழக்க வழக்கங்கள் உடனடியாக மாறிவிடவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின்பு இவர்களிடம் பரிசேய சமயத்தாரின் பழைய புளித்தமா காணப்பட்டது. அவர்கள் போதித்த வார்த்தைகளை கவனித்து பார்ப்போமானால் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஆபிரகாமுடன் தேவன் செய்த உடன்படிக்கையின் முக்கிய பாகமாக விருத்த சேதன ஆசாரிப்பு விளங்கிற்று. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10, 14, 23, 27 வாசித்து பாருங்கள். ஆயினும் எருசலேமில் இருந்து வந்த சில பரிசேயர் விருத்த சேதனத்தை ஆபிரகாமுடன் இணைத்து பேசவில்லை. அதற்கு மாறாக விருத்த சேதன ஆசாரிப்பை மோசேயுடன் இணைத்து பேசினார்கள். மோசேயின் மூலம் பெறப்பட்ட நியாய பிரமாணமானது ஆபிரகாமின் காலத்திற்கு 500 வருடங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டதாகும். தாங்கள் நம்பி உணர்ந்ததை புறஜாதியாரும் விருத்த சேதனத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது பற்றி மட்டும் அவர்கள் அக்கறைப்படாமல் புறஜாதியார் யூத மதத்திற்கு மாறி நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்பதே பரிசேயரின் நோக்கமாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றிவிட்டார். அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு கையினால் செய்யப்பட்டுகிற யாவையும் விட்டு இருதயத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவரால் நம்மோடும் செய்யப்படுகிறவர்களையே ஏற்படுத்திவிட்டார். சரீர பிரகாரமாக விருத்த சேதனம் செய்து கொண்ட போது ஜனங்கள் தங்கள் சரீர பிரகாரமான மாம்சத்தின் ஒரு பகுதியை வெட்டி எரிந்து விடுகிறார்கள். ஆவிக்குரிய விருத்த சேதனத்தில் நம் சுய ஜீவியமாகிய மாம்சத்தின் மீது கொண்ட நமது நம்பிக்கையை வெட்டி எரிந்து அதை மரணத்துக்கு உட்படுத்துகிறோம். நாம் நமது முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறும்படிக்கு நம் இருதயத்தில் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என தேவன் விரும்புகிறார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதுவே ஆவியினால் உண்டாகும் விருத்த சேதனமாகும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29 வாசித்து பாருங்கள். கெட்ட வார்த்தைகளை பேசுவதும் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துகிறதுமான உதடுகளின் விருத்த சேதனம் அவசியம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 12, 30 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களால் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு செவியில் விருத்த சேதனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் கர்த்தர் இப்படியாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நியாய பிரமாணத்தை கை கொள்வதினால் அல்ல, கிறிஸ்து இயேசுவில் உள்ள உயிருள்ள விசுவாசத்தினால் தான் நாம் நீதிமான்களாக படுகிறோம். இப்படியாக நாம் வார்த்தைகளை நமக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் வார்த்தைகளை எந்த அளவுக்கு நமக்கு
கொடுக்கின்றார் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவனுள்ளது, உயிர் உள்ளது என்று நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்வது ஒன்று. அவருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு மாற்றங்கள் வெளிப்படும். உங்களுக்குள் ஒரு மாற்றங்கள் வெளிப்படும். நீங்கள் கர்த்தரோடு உறவாடும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்தக்கூடியவர். அப்படியாக இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். அவர் நம்மை அழைக்கும் பொழுது நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? ஒருமனப்பட்டு அவருடைய வார்த்தைகளை நாம் பங்கு கொள்ள வேண்டும். நாம் அப்படியாக ஆண்டவரை கூப்பிட வேண்டும். சர்வ வல்ல தேவனே, நீ சமாதானத்தின் தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 10:56 கூறுவது போல் கிறிஸ்துவில் தேவனுடைய செய்தி சமாதானத்தின் நற்செய்தி மனிதர்களிடையே அல்ல. தேவனுடன் சமாதானம், தேவனுடைய சமாதானம் கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே வர முடியும். வேறு வழி இல்லை. ஒரு அற்புதமான இரட்சகர் எங்களுக்கு இருக்கிறார். அவர் எங்கள் பாவங்களுக்காக மட்டும் மரிக்கவில்லை. அவர் மீது உள்ள விசுவாசத்தின் மூலம் நாங்கள் தேவனோடு சமாதானம் அடையும்படி அவர் எங்களுடைய பாவமாக மாறினார். இதுவே எல்லா ரகசியங்களிலும் பெரியது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கொலோசியர் 1:27 கூறுவது போல கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் தேவனோடு சமாதானம் அடைகிறோம் என்பதை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது நாம் அனைவரும். ஏனெனில் இது தேவனுடைய கிருபைகளின் மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்றாகும். அப்படியாக நாம் அனைவரும் அனுரோடு நாம் ஒன்றித்து நாம் அவரை கூப்பிடுவோம். என் அன்பின் கர்த்தாவே, சமாதானத்தின் மெய்ப்பிரபவே, நீர் உன்னில் மட்டுமே விடுதலை ஒப்புரவு காணப்படுகின்றன. எல்லா ஆண்களையும் பெண்களையும் சத்தியத்துக்கும் நீதிக்கும் சகோதர சிநேகத்திற்கும் சாட்சிகளாக ஆக்குவீராக. தயவாக உலகத்தை மோதல்களில் இருந்து விடுவியும். பிரச்சனையில் உள்ள நாடுகளுக்குள் ஒற்றுமையை கொண்டு வாரும். எல்லா இருளையும் தீமையையும் அகற்றுவீராக. ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் கண்ணியத்தை காப்பீராக. உலக தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. சுயநல லட்சியங்களில் இருந்து அவர்களை விடுவியும். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் வகையில் தேவன் தம்முடைய விசுவாசிகளுக்கு சமாதானத்தை வழங்க எப்போதும் தயாராக இருக்கிறார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரோடு ஒன்றித்து வார்த்தைகளை நாம் அவருடைய வார்த்தைகளை ஒன்றிட்டு நாம் கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளில் 12:20 வாசித்து பாருங்கள். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரர்களுக்கு உள்ளது சந்தோஷம் என்று வார்த்தைகள் நமக்கு தெல்ல தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கின்றன. அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரிடத்தில் ஒன்றித்து அவரை நாம் முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை கூப்பிடுவோமாக. அப்படியாக இந்த நேரத்தில் காணிக்கையை கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக நாம் பாடல்களை பாடி அவரை ஆராதிப்போமாக.
இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தது. இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவரமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாக உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிழ்ச்சி மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கையான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கேற்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் அவருடைய சரீரத்தின் இரத்தத்தையும் உண்ணும் பாக்கியவான்களாக நாம் கருதப்படுகிறோம். அப்படியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய திருவிருந்தில் ஒருமனப்பட்டு இதை நாம் பகிர்வோமாக. கடைசியாக அவருடைய நன்றி பலியாக அவருக்கு நாம் நன்றியோடு பாடல்களை பாடி நன்றி செலுத்தி அவரை துதிப்போமாக.
அல்லேலூயா. நாம் அனைவரும் இந்த கடைசி நேரத்தில் நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி மீண்டுமாக நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக் கொள்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் அனைவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை தலைவணங்கி பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.